ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இன்றைக்கி வந்து நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். குரேஷியாவில் ஹேர் பேண்ட், ஓகேவா? இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவீனாஸ் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து ஹேர் பேண்ட் செஞ்சு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ப்ளஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்காகவும் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து நமக்கு இருக்குது, எம்ப்ராய்டரி கிராஃப்ட். அதுக்கு இன்ஸ்டாகிராமோட ஐடி இது city_, கீழே வந்து ஒரு டேஷ் வரும் இல்லையா? ஸோ அது அப்புறம் 25. இந்த இதில் city_25 வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து நிறைய இயரிங் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். பார்த்து நீங்கள் வந்து அப் டு டேட் நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபாலோவர்ஸ் நீங்கள் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து யூஸாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஒரு ரோஸ் கலரில் ஹேர் பேண்ட் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த பேண்டில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த ஹேர் பேண்ட் எப்படி இருக்கணும்னா நல்லா குவாலிட்டியாகவே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப இழுக்க ஸ்ட்ரெச்சாக ஆகிக்கிட்டே போகும் இல்லையா? அந்த மாதிரி ஹேர் பேண்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க, எடுக்க வேண்டாம். சில ஹேர் பேண்ட் வந்து நம்ம வந்து ஜோட்டி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து டைப் பண்ணுவோம் இல்லையா? டைப் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்தோம்னாக்கா அது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் இழுத்தா மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணது அப்படியே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஹேர் பேண்ட் எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா நம்ம வந்து குரேஷியா ஹேர் பேண்ட் செய்கிறது பிரயோஜனமே கிடையாது. இந்த மாதிரி குவாலிட்டியாக கொஞ்சம் திக்கான ஹேர் பேண்ட் எவ்வளோ தான் இழுத்திங்கனாக்கோ அது ஆக்சுவலாக அதே ஃபார்முக்கே வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி ஹேர் பேண்டை வந்து நீங்கள் வந்து கடையில் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது பிங்காக இருக்கிறதுனால பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். சரியா? இது வந்து நார்மல் அக்ரலிக் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 6mm ஹூக் எடுத்துக்கிறேன் நான். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நேராக உட்காந்துக்கங்க, பொசிஷனுக்கு வந்துக்கலாம். என்னோடய லெஃப்ட் சைடில் த்ரெட் இருக்குது, ரைட் சைடில் ஹூக் இருக்குது, ஊசி இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எப்போதும் பிடிக்கிற மாதிரி தான் நம்மளோட த்ரெட்டை நான் வந்து லெஃப்ட் சைடில் பொசிஷனில் நான் வச்சுக்கிறேன் நான். ஓகேவா? நான் எதுவுமே பண்ணலை, வெறும் த்ரெட்டை மட்டும் தான் பிடிச்சிருக்கேன். ஹூக் வந்து 6mm என்னோட ரைட் சைடில் இருக்குது. இந்த நம்ம பேண்ட் இருக்கு இல்லையா? பேண்டை எடுத்து இப்படி வைக்கிறோம். ஓகே, சும்மா மேலே வைக்கிறேன் நான். இந்த த்ரெட்டு கீழே இங்கே பாஸ் ஆகுது இல்லையா? இது ரன்னிங் த்ரெட்டு நமக்கு கீழே இருக்குது. இது வந்து டெய்ல், இது என் டெய்லு. சரியா? இதுக்கு மேலே நான் நார்மலாக இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? லாக் ஆகிடுச்சா? இப்படி வச்சுக்கிட்டு ஹூக்கை உள்ளார அண்டரில் விடுறேன். ஓகே, நான் மேலே விடலை, கீழே இந்த பேண்டுக்கும் த்ரெட்டு கீழே இருக்கு இல்லையா? இந்த த்ரெட்டை நான் வந்து எடுக்கிறேன். ஸோ நீங்கள் மேலே எடுத்துடாதீங்க. பாருங்கள், பேண்டு ஸோ இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து பிடிச்சிக்கிறேன். ஓகே, பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டு உள்ளார இருக்கு இல்லையா? பேண்டுலேருந்து நான் உள்ளார போயிட்டு இந்த த்ரெட்டை ஒரு ட்விஸ்ட்டு பண்ணிவிட்டு இன்னொரு ட்விஸ்ட்டு பண்ணுறேன். நல்லா தெரியுதா? சரி பாருங்கள், ஹூக் என்ன பார்த்த மாதிரி இருக்குது. உள்ளே போகிறேன், யானை பிடிக்கிறேன் இல்லையா? ஹூக்கில் மாட்டிக்குது யானை. எடுத்துகிட்டு வந்து இது வந்து ஒன்றுமே லாக் ஆகலை, ஒரு ட்விஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டேன்னா பண்ணதுக்கு அப்புறமா இது லாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு யானை மேலே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே போகணும், அண்டரில் போகணும். இப்போ மேலே எடுக்கிறேன். எடுத்து இந்த ஒரு செயின் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. இது ஸ்டார்டிங். ஓகேவா? நீங்கள் வேணும்னா ஸ்லிப் நாட் போடுவோம் இல்லையா? ஸ்லிப் நாட் போட்டு நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். நான் ஸ்லிப் நாட் போட்டும் பண்ணுறேன் நான். பாருங்கள், ஸ்லிப் நாட்டுக்கு நார்மலாக நம்ம வந்து நாட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த நாட்டை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்லிப் நோட் பண்ணிவிட்டு ஹூக்கை உள்ள விட்டுட்டு பொசிஷனுக்கு இருக்குது இல்லையா? இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு மூடு, இதுவும் அண்டரில் போயிட்டு இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு அது வந்ததுன்னா அதுவே வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஓகே, இதை இப்படி பிடிச்சிட்டு
இப்படி இங்கேருந்து இங்கே, அவ்வளோதான். ஸோ இதுவும் பண்ணலாம், நீங்கள் அதுவும் பண்ணலாம். எப்படி வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து கடைசியாக முடிக்கும் போது உங்களுக்கு இந்த நாப் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது தெரியும். அப்புறம் இந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து பைனிங் நீடில் வச்சு உள்ளார வந்து நம்ம வந்து சொருவி விட்டுறலாம். ஓகேவா? இப்போ இதுலேயே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இது இப்படி போட்டுட்டீங்க. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெறும் நாட்டு இது நாட்டு உள்ளார நம்ம வந்து நீடலை விட்டுட்டு நார்மலாக இந்த நீடல் இதிலேருந்து ஒரு யான் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக இது முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் crochet பண்ண போகிறோம். உள்ளார போயிட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு வந்து ஹூக்கில் 2 யான் இருக்கும், யான் ஓவர் பண்ணி இப்படி இது வந்து இந்த கேப் இங்கெல்லாம் இந்த பேண்டு தெரியாத மாதிரி பக்கத்தில் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். ஓகே, உள்ளார போயிட்டு யான் எடுத்துகிட்டு வந்து யான் ஓவர் இப்படி. ஓகே, சிங்கிள் crochet மட்டும்தான் பண்ணுறேன், ரொம்ப டைட்டாகவும் பண்ணல, ரொம்ப லூஸாகவும் பண்ணல நான். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வருதோ நீங்கள் வந்து செய்ய இந்த மாதிரி இப்படி தள்ளி விட்டுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தள்ளி விட்டு கடைசியாக இங்கே முடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதில் வந்து நான் வந்து 50 சிங்கிள் crochet பண்ணியிருக்கேன். சரியா? 50 சிங்கிள் crochet நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் நாட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோவை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதாவது பேண்டு செய்கிறதுல பல விதமாக இருக்குது, பல டிசைன்ஸ் இருக்குது, பல மாடல்ஸ் இருக்குது, எப்படி வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக செய்யணும்னாக்கா ஒரு 3 மெத்தட் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இது முடிச்சிட்டிங்களா, இதில் இந்த 50 இது நான் வந்து செயின்ஸ் இருக்குது, இதில் 50 வாட்டி நான் வந்து சிங்கிள் crochet பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கு மேலேயும் மறுபடியும் நீங்கள் 50 சிங்கிள் crochet பண்ணலாம். 2வது ரோ, 3வது ரோவும் 50 சிங்கிள் crochet பண்ணலாம். ஓகேவா? 50 சிங்கிள் crochet நீங்கள் அப்படியே மேலே பண்ணிங்கன்னா அது ஒரு மாடல். செகண்ட் மாடல் வந்து இந்த 50 சிங்கிள் crochet ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோவுக்கு வந்து மறுபடியும் 50 சிங்கிள் crochet, தேர்ட் ரோவுக்கு வந்து 50 ஹாஃப் டபுள் crochet பண்ணலாம். இப்போது நம்ம இதில் வந்து என்ன மாதிரி செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 50 சிங்கிள் crochet இருக்குது, இதுக்கு மேலே வந்து நம்ம 50 டபுள் crochet பண்ண போகிறோம். ஓகேவா? போன இதில் செகண்ட் டேர்ம் நான் சொன்னேன் ஹாஃப் டபுள் crochet பண்ணலான்ட்டு. இதில் வந்து நம்ம வேணும்னா மறுபடியும் வந்து ஒரு சிங்கிள் crochet பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டபுள் crochet பண்ணலாம், இல்லை ஹாஃப் டபுள் crochetயும் பண்ணிவிட்டு அப்புறமா டபுள் crochet பண்ணலாம். ஸோ நம்மளோட ஐடியா தான். ஓகேவா? இதுக்கு வேணும்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி வேணான்னா இதை அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து வெறும் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து நம்ம வந்து சிங்கிள் crochet பண்ணணும். இப்போது நம்ம வந்து டபுள் crochet பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் crochet வி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார ஒரு இதுலேயும் ஒரு டபுள் crochet பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 செயின் பண்ணிக்கலாம். ஏன்னா டைரெக்டாக நம்மளால் வந்து டபுள் crochet வந்து பண்ண முடியாது, அதனால் ஒரு 3 செயின், 1 2 3, அப்புறம் ஒரு டபுள் crochet yarn ஓவர் பக்கத்தில் இருக்கிற ஹோலில். உங்களுக்கு வேணும்னா 2 டபுள் crochet கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு ஹோலில். ஓகேவா? இது வந்து உங்களோட ஐடியா தான், இதுக்கு வேணும்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹோலில் 2 டபுள் crochet பண்ணுறேன். 1 ஒரு ஹோலில் 2 டபுள் crochet. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 செயினை விட்டுருங்க, கணக்கு வேணாம். ஓகே, yarn ஓவர். அடுத்த செயின் வி இங்கே இருக்குது இல்லையா, விக்கு நடுவில் இங்கே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்குள்ளார நீங்கள் விடணும். மேலே கீழே சைடில் இது வந்து ஃப்ரண்ட் லூப்பு, இது வந்து பேக் லூப். ஓகேவா? தனியாக நீங்கள் எடுத்து செய்யக்கூடாது, பேக் லூப்பில் மட்டும் செய்ய வேணாம், அது வந்து லூஸாக போயிடும். நீங்கள் வந்து இழுத்து நீங்கள் வந்து ஹேர் பேண்ட் பண்ணும்போது அது லூஸாக போயிடும். தனியாக நீங்கள் எதுவுமே இந்த வியை டச்சே பண்ண வேணாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் தெரியுது பாருங்கள், இந்த 2 வி ஹோலுக்கும் கேப்பு. இதில் தான் நார்மலாக நம்ம வந்து செய்வோம். அதே மாதிரியே அந்த வி ஹோல் கீழே இருக்கிற ஹோல்லையே நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஒரு டபுள் crochet, அதே சேம் ஹோலில் இன்னொரு டபுள் crochet. ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக உங்களுக்கு முடிக்கும் போது காட்டுறேன். ஸோ ஏற்கனவே கீழே வந்து நம்ம 50 சிங்கிள் crochet பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு இதுலேயும் 2 பண்ணுறோம். கடைசியாக முடிக்கும் போது நமக்கு எவ்வளோ இருக்கணும், 100 டபுள் crochet இருக்கணும். ஓகேவா? முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ கடைசி வரைக்கும் முடிச்சிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும், கொஞ்சம் கேதர் இருக்கிற மாதிரி. ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேதர் வேணும் அப்படின்னாக்கா ஒரு ஹோலில் 3 டபுள் crochet பண்ணலாம். பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேதர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் சொன்ன மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து பின்னல் போடும்போது போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கலாம், இல்லை வந்து மேட்ச் கலர் கொடுக்கலாம். ஆனால் நல்ல குவாலிட்டியான பேண்ட் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த பேண்டு போடுறீங்களோ, எந்த கலர் போடுறீங்களோ அதே கலருக்கு நீங்கள் வந்து யான் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே என்ன கலர் பேண்டு கொடுத்துருக்கோன்னு தெரியாது. பாருங்கள், இப்போ அதுவும் பிங்காக இருக்குது, ஸோ இதுவும் பிங்காக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா இழுத்து விட்டு நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற பேஸை நீங்கள் போடணும். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் உங்களுக்கு வந்து தனியாக தெரியாது. ஓகேவா? உள்ளார கீழே இருக்கிற பேண்டு வந்து கூட தெரியாது. அதனால் நல்லா இழுத்து விட்டு நீங்கள் செய்யுங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கடைசியில் ஸ்டிச்சில் இருக்கிறோம். இந்த கடைசி ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம வந்து லாக் பண்ணலாம். ஓகே, இது கடைசியாக நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கடைசி ரவுண்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து வெள்ளை கலர் ஜாயின் பண்ண போகிறேன். வெள்ளை கலர் 3rd ரவுண்டுக்கு நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இதில் வந்து ஒரு செயின் ஹோல் இருக்குது இல்லையா, இதுக்கு மேலே அந்த ஒரு செயின் ஹோல்லையும் நான் ஒரு சிங்கிள் crochet போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து அழகாக இருக்கும். இது வந்து நம்ம கடைசியாக நம்ம வந்து மேலே வந்து ஒரு லேயர் வெள்ளை கலர் வந்து நல்ல கான்ட்ராஸ்ட்டாக நல்லா அழகாக இருக்கும். ஓகே, சும்மா இந்த வி ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் இங்கே இதில் தான் செய்கிறேன் நான். ஓகே, இதில் ஒரு இதுலேயும் இந்த வெள்ளை கலரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்துட்டு செய்யும்போது நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும். ஒரு இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet பண்ணிவிட்டு கடைசியாக இங்கே முடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்ம எப்போதும் மாதிரியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். சரியா? அப்புறமா ஒரு கொஞ்சம் டெயில் விட்டு கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி எடுத்து விட்டுருங்க, ஃப்ரீயாக எடுத்து விட்டுட்டு கீ பக்கத்தில் இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அப்புறமா இதையும் கட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் விட்டு. இது ரெண்டுத்தையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு உள்ளார வந்து நம்ம நீடில் வச்சு உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு 1 2 3 எப்போதும் போடுற மாதிரி நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு முடிச்சு போடுவோம் இல்லையா. ஸோ ரொம்ப நிறையா வேணாம், இந்த மாதிரி 3 முடிச்சு இந்த மாதிரி போதும். பைண்டிங் நீடில் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நிறைய விதமாக இருக்குது பைண்டிங் நீடில். பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரியான பைண்டிங் நீடில். அண்ட் இது ஒன்று. இந்த நீடில் கண்ணு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹூக்கு இது பண்ணுறது. இது வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஓகேவா? இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நீடில் மாதிரி ஷார்ப்பாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம எடுத்து இந்த ஹூக் பின்னாடி பக்கம் இருக்கு இல்லையா, இது வேணால் இதோட கட் பண்ணிடலாம். நீங்கள் இல்லை கொஞ்சம் செக்யூராக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டுத்தையும் அட் அ டைமில் உள்ளே விட்டு, சின்ன த்ரெட்டாக இருந்தால் இந்த மாதிரி முன்னாடியே வந்து ஊசியை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 த்ரெட்டையும் ஊசியில் விட்டுட்டு இப்படி எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஹெட் பேண்டாக இருக்கிறதுனால விரிக்க நமக்கு வந்து தெரிய வரும். அதனால தான் நான் வந்து முன்னாடியே வந்து 3 முடிச்சு போட சொன்னேன் நான். ஸோ இப்போ வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து சேர்க்குறோம்.
ஓகேவா? அதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 வாட்டி அந்த 3ஓ 4ஓ நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. ஓகேவா? இப்படி இழுத்தோம்னாக்கா அதுவும் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி செக்யூராக இருக்கும். இதை நம்ம வந்து உள்ளார சொறி விட்டுறலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண நீடில் இது த்ரெட் இது. ஓகே, நல்லா உள்ளார, ஏன்னா இது ஈஸியாக நமக்கு வந்து உள்ளார போயிடும். ஓகே, இந்த மாதிரி உள்ளார இட்டு இழுத்து விட்டுருங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான நமக்கு ஹெட்பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாரி, கவினா கிரியேஷன் சிஸ்டர், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்பேண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 3 இல்லை நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் 2 டிசைன் ஏற்கனவே சொன்னேன். 2 டிசைன், இது வந்து 3வது டிசைனாக நம்ம பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து உங்கள் பேரோட, நீங்கள் யார் கேட்டிருக்கீங்களோ அவங்க பேரோட நம்ம வந்து அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, யாருக்கெல்லாம் குரோஷே கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனல் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. எனி டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் போய் செக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.